வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. குரோதி ஆண்டு, அதில் வரக்கூடிய முதல் மாதம் சித்திரை மாதம். அந்த மாதத்திற்கான பலாபலன் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம மாத பலன் அப்படிங்கிறதே சூரியனை மையமாக வைத்து சொல்வது, தினப்பலன் என்பது சந்திரனை மையமாக வைத்து சொல்வது. சித்திரை மாதம் 1ஆம் தேதி மீனத்திலிருந்து சூரிய பகவான் மேஷத்துக்குள்ளே வந்துட்டார். உங்கள் ராசி அதிபதி மேஷத்துக்குள். அது முதல் மாற்றம், உச்சமாயிடுறாங்க. அதனால் அது ஒரு பவர். அடுத்தது என்ன கிரகங்கள்லாம் வேறு கிரகங்கள் மாறுது அப்படின்னு பார்த்தோம்னா, 22/4/2024 மீனத்துக்கு செவ்வாய் மாறுகிறார். 25/4/2024 மேஷத்துக்கு சுக்கிரன் மாறுகிறார். 1/5/2024 குரு பயிற்சி, குரு பகவான் அவருடைய பயிற்சி, அவர் மேஷத்திலேருந்து ரிஷபத்துக்கு வரார். 6/5/2024 மேஷத்துக்கு புதன் வருகிறார். இந்த மாற்றங்கள் வைத்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு முதல்ல எடுத்த உடனே நல்ல பலன் தான் சொல்லணும். ஏன்னா ராசி அதிபதி உச்சமாகிறார். ராசி அதிபதி சித்திரை மாதம் தான் உச்சமாவார். அப்போ சித்திரை மாதம் ஒரு யோகம்னு இருக்க போகிற மாதம் தான். எப்பயுமே எந்த சிம்ம ராசிக்காரர்களாக இருந்தாலும் சித்திரை மாதம் அவங்களுக்கு பிரமாதமாக இருக்கும். நல்ல மாதம் தான் சொல்லணும். அதே மாதிரி குரு நன்மை செய்யக்கூடிய ஒரு கிரகம். இந்த குருவோட பயிற்சி 1ஆம் தேதி தான். அப்போ இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் மேஷத்தில் குரு இருக்கும்போது சூரியனும் அங்கே இணைகிறார். ஒரு 15 நாளில் இவங்க 2 பேரும் மட்டும் தனியாக இருக்கக்கூடிய நாள் ஒரு 10 நாள். அப்புறம் தான் சுக்கிரனும் அங்கே வருவார். இந்த குருவும் சூரியனும் ஒன்றா இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் சிவராஜ யோகம்னு சொல்லக்கூடிய ஒரு யோகம் ஏற்பட்டிருக்கக்கூடிய நேரம். ரொம்ப பிரமாதமான யோகம் அது. அந்த யோகம் இப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல பலனை செய்யும். குரு ஒரு நன்மையை செய்யக்கூடிய ஒரு கிரகம். அதனால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் நன்மை செய்யும். குரு பெயர்ச்சி மே மாதம் 1ஆம் தேதி. குரு பகவான் 10ஆம் இடத்துக்கு வருவார். 10க்கு குரு வர்றது நல்லதா அப்படின்னா அவ்வளோ விசேஷமான பலன் இல்லை. குரு 10ஆம் இடத்துக்கு வருவது. அதே மாதிரி இது காலம் வரைக்கும் 7ஆம் இடத்துல இருந்த செவ்வாய் அவரும் 8ஆம் இடம் போய் அங்கே ராகுவோடு இணைய போகிறார். அப்போ அது நல்ல விஷயமானா அதுவும் நல்ல விஷயம் இல்லை. இப்போ குரு மாற்றம் நல்லா இல்லை, செவ்வாயோட மாற்றம் நல்லா இல்லை, சுக்கிரன் மாறி மாறி போயிடுவார். நம்ம பார்க்க போகிற விஷயமே என்னென்னா, இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய வேறு கிரகங்கள்லாம் நல்லது பண்ணுமாள். குரு 15 நாள் நல்ல பலனில் இருக்கார். அதுக்கப்புறம் சரியான பலன் இல்லை. குருவோடு இணைந்த சூரியனும், தனித்த சூரியனும் உங்களுக்கு நன்மையான பலனை தான் செய்வாங்க. செவ்வாய் 8ஆம் இடம் போய்ட்றார். செவ்வாய் நன்மை செய்கிற கிரகம். அவர் 8ஆம் இடம் போகக்கூடாது, போயிடுறார். அங்கே போய் ராகுவோடு இணைகிறார். அப்போது ஏதாவது காலில் சிறு காயங்கள் மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன அடிபடலாம். இந்த மாதிரி ஏதாவது காலுக்கு கீழே, முட்டிக்கு கீழே அடிபடலாம். அதனால் அதில் கவனமாக இருக்கணும். இப்போது உடல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரலாம், நோய் நொடிகள் வரலாம், கவனமாக இருக்கணும். ராசி அதிபதி 9ஆம் இடத்துல உச்சமாகும்போது தகப்பன் வழியில் ஆதாயம் ஏற்படும். தந்தைக்கு நலம், தந்தையால் உங்களுக்கு நலம். அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்கள், அரசு துறையில் இருப்பவர்கள், அரசியல்வாதிகள், இவர்களுக்கெல்லாம் யோக பலன் பிரமாதமாக இருக்குது. அரசாங்கத்தால் உதவி கேட்டுட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ உதவிகள் கிடைக்கும். சரி சார், குரு 10ஆம் இடத்துக்கு வராரே, அது ஏதாவது பிரச்சனையை பண்ணுமா அப்படின்னா, 10ஆம் இடத்துக்கு குரு வர்றது தொழிலை கொஞ்சம் பாதிக்கும், தொழிலில் கை வைக்கும். நம்ம இப்போ தொழிலை இப்போ விரிவாக்கம் பண்ணக்கூடாது. என்ன தொழில் பண்ணிகிட்ருக்கோமோ அதிலேயே தான் ஓட்டிக்கிட்டு போகணும். குரு அடுத்த இடம் மாறும்போது பார்த்துக்கலாம், 11ஆம் இடம் வரும்போது பார்த்துக்கலாம். இப்போ குரு 10ஆம் இடத்துல இருக்கும்போது தொழில் விஷயங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். புதுசாக தொழில் ஆரம்பிக்கக்கூடாது. ஏற்கனவே தொழில் செஞ்சிட்ருக்கீங்கன்னா அந்த தொழிலை விரிவாக்கம்லாம் பண்ணாமல், அதிக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் அதை வச்சே ஓட்டிக்கிட்டு இருக்கணும். சரி, நான் வேலை பார்த்துட்ருக்கேன் சார், வேலைக்கு ஏதாவது ஆபத்து வருமா? நான் வேலையில் இருக்கிறவங்களுக்குலாம் எதுவும் பெருசாக மாற்றம் வராது, பெரிய பிரச்சனை வராது. எனக்கு சம்பளம் பார்த்தல, நீங்களாக போய் வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையை தேடுறேன்னு போயிடாதீங்க. இருக்கிற வேலையிலே இருக்கிற வேலையிலே இருக்க கற்றுக்கணும். அந்த வேலையில் என்ன அளவுக்கு ப்ரெஷர் வந்தாலும் நீங்கள் இருக்கிற வேலையை விட்டுறக்கூடாது. வேலையிலேயே சத்திரமாக இருக்கணும். சும்மா இப்போ கம்பெனியில் ஆர்டர் இல்லை சார், சம்பள குறைப்பிக்க போகிறாங்க அப்படின்னா கூட அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். வேலையில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். வேலையை விட்டுட்டிங்கன்னா வேலை கிடைக்காது, புது வேலை கிடைக்காது. அப்போ வேலையோ உத்தியோகமோ தொழிலோ
கவனமாகத்தான் இருக்கணும். அதில் ரொம்ப எச்சரிக்கை தேவை. 7ஆம் இடத்துல சனி பகவானும் செவ்வாயும் இருந்து அந்த செவ்வாய் பகவான் 8ஆம் இடம் போய்ட்டு தனித்த சனியாக இருப்பார். அவர் ராசியை பார்க்குறதுங்கிறது அவ்வளோ விசேஷ பலன் இல்லை. ஆனால் குரு பகவான் 10ஆம் இடம் வந்தாலும் குரு பகவான் பார்க்குற இடம் சுபிட்சமாகும். குரு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பார். இப்போ தனஸ்தானத்தை குரு பார்த்தா பணம் காசு வந்துக்கிட்டே இருக்கும். பணம் காசுக்கு பிரச்சனை வராது. கடன் வாங்கி செலவு பண்ணுங்கிற நிலைமை வராது. ஏதோ அது இது பண்ணி நீங்கள் சம்பாதிச்சிருவீங்க. கையில் காசு வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் இதை பொறுத்த வரைக்கும், இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் காசு பணத்துக்கு பஞ்சம் இல்லை. காசு பணம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பார்ப்பார். அப்போது ஏதாவது பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்கலாமான்ற எண்ணம் வரும், சிந்தனை வரும். புது வண்டி மாற்றுறதுக்கான சூழ்நிலை உருவாகும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பார்ப்பார். அப்போது சிலருக்கு கடன் தொந்தரவு அதிகமாகும். சில பேர் கடனை வாங்கி சின்ன சின்ன கடனெல்லாம் அடைப்பாங்க. பெருசாக ஒரு பல்காக ஒரு அமௌண்ட் வாங்கி சில்லறை கடன் நிறையா இருந்தால் அதெல்லாம் அடைச்சிருவாங்க. இந்த மாதிரி நிறைய நச்சு பிடிச்ச கடன் இருந்தால் அதெல்லாம் அடைச்சிட்டு ஒரே இடமா ஒருத்தருக்கு மட்டும் பதில் சொன்னால் போதுங்கிற மாதிரியான ஒரு நிலைமை மாறும். கடன் வேறு ரூபத்தில் உங்கள் முன்னாடி வந்து நிற்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு சின்ன மாற்றங்கள் இருக்கும். இது மொத்தத்தில் இது நன்மையாக தீமையான்னு பார்த்தா சூரியன் இருக்கக்கூடிய இடம் சித்திரை மாதம் மேஷத்துலங்கிறதுனால அந்த வகையில் நன்மையான மாதமாக இருந்தாலும் ஏனைய கிரகங்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் விசேஷமாக சொல்கிறதுக்கு இல்லை. கடவுள் பக்தி அதுதான் உங்களை நிலைநிறுத்தும். ராமபிரானை வணங்குங்க. இப்போது அயோத்தியில் ராமர் கோயில் கட்டியிருக்காங்க. அந்த ராமரை தினமும் வணங்குங்கள். பட்டாபி ராமர் படத்தை வைத்து பட்டாபிஷேகம் நடக்கக்கூடிய பட்டாபிராமனை வணங்குங்க. நன்மைக்குரிய மாதம் இந்த மாதம்.